ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இருக்கு? கட்சியினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளரை நேர்ல சந்திச்சு நான் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இது ஒரு நியாயமான அணுகுமுறை தானே? நீங்க கடிதத்தின் வாயிலாக கொடுக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அதுலயே உள்நோக்கம் இருக்கு. நீங்க அவரை எதிர்கொள்ள பயப்படுறீங்கன்னு அர்த்தம். மல்லை சத்யாவை கண்டு அஞ்சி நடுங்குகிறார் வைகோ, அஞ்சி நடுங்குகிறார் அவருடைய மகன் என்றுதானே பொருள். நேர்ல அழைச்சு விளக்கம் கேட்கலங்க, என்ன தப்பு இருக்கு? அதாவது நீங்க பல கட்சிகள்ல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறத பார்த்திருப்போம். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் முன்பாக ஆஜராகி விளக்கம் அளிக்கணும்பாங்க. அப்ப ஆஜராகி விளக்கம் அளிக்கணும்னா என்னன்னா, அவங்க ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அது எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம், குரல் வடிவில் இருக்கலாம், ஏதோ ஒரு வடிவில் இருக்கலாம், வீடியோவாக கூட ரெக்கார்ட் பண்ணிக்கிறதெல்லாம் இருக்கு நிறைய கட்சிகள்ல. அதை ஒழுங்கு நடவடிக்கை குழு பொதுச் செயலாளருக்கு இல்ல கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரம் பெற்றிருக்கிற ஒருவருக்கு கொடுப்பாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு? பொதுச் செயலாளரே அனுப்பிச்சிருக்காரு. பொதுச் செயலாளருக்கு தான் உச்சபட்ச அதிகாரம். பொதுச் செயலாளரே நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. அப்ப பொதுச் செயலாளர் முன்பு நான் நேர்ல ஆஜராகிறேன்னு சொல்றாரு. நீங்க நேரம் சொல்லுங்க, நாள் சொல்லுங்க, நான் நேர்ல வர்றேன்றாரு. சொல்லிட வேண்டியதானே? உங்களுக்கு விளக்கம் வேணுமா அல்லது அண்ணன் மல்லை சத்யாவை விளக்க வேணுமா? ரெண்டுல எது உங்களுடைய நோக்கம்? உண்மையிலேயே இந்த கட்சியில் அவர் இருக்கணும், அவர் இந்த கட்சியில் பயணிக்கணும், அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுக்கு அவர் விளக்கம் அளிக்கணும். நீங்க எந்த வடிவத்தில் வேணுமோ விளக்கத்தை பெறலாம். இப்ப பிடிவாதத்தை யார் பிடிக்கிறது? வைகோ பிடிக்கிறார்.